தெருநாய் கூட அல்ல, வெறிநாய். காசு போட்டால் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற, கூலிக்கு மாரடிக்கின்ற ஒருவன். நாடகத்தில் நடிப்பது போல சினிமா துறையிலே இருந்து பல பேரின் வாழ்வை அழித்தவன், பல பெண்களை கேவலமாக இழிவாக நடத்தியவன். எல்லா வகையிலுமே கொஞ்சம் கூட தகுதியோ தராதரமோ இல்லாமல் பேசுகிறோம் என்கின்ற அந்த ஸ்டைலில், அந்த பாணியில் பெரிய அறிவாளி போல. இவனுக்கு என்ன தெரியும்? பகுத்தறிவு பகலவன் என்பது மட்டுமல்ல, அவருடைய கடவுள் எதிர்ப்பு. கடவுள் என்பதை எதிர்த்ததற்கு காரணம், கடவுள் இல்லை என்று அவர் சொன்னதற்கு காரணம், கோடிக்கணக்கான என் மக்கள், லட்சக்கணக்கான பேர் எல்லா வகையிலையும் பரிதவிக்கிறார்களே. படிக்கக்கூடாதா? அரசு வேலைவாய்ப்புகளுக்கு போகக்கூடாதா? இவர் அவரை தொடக்கூடாதா? தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம், நடக்கக்கூடாது, வரக்கூடாது என்றெல்லாம் இந்த மண்ணிலே இருக்கின்ற அந்த கொடுமையை தட்டி கேட்க நீ ஏன் வரவில்லை? உன்னையே நம்பி இருக்கின்ற அந்த சமூகத்திற்கான பலன்களை செய்வதற்கு நீ எங்கே போய் ஒழிந்தாய்? பிறகு இதற்கெல்லாம் வராது நீ எதற்காக வேண்டும்? நீ வேண்டாம், நீ இல்லை என்று கடவுளை இந்த சமூகத்தினுடைய பார்வையிலே கேள்வி கேட்டு எதிர்த்து விரட்டியவர்தான் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட பெரியார். நான் என் கருத்தை சொன்னேன், அதை நான் கட்டாயப்படுத்தவில்லை. உன் அறிவுக்கு ஏற்ற, உன் சிந்தனைக்கு ஏற்றபடி நீ எடுத்துக்கொள். ஆனால் அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம், நாம் சமமாக வாழ வேண்டும். நம்மை அடிமையாக்க நினைக்கின்ற கூட்டம், அந்த கூட்டத்தின் ஆட்டத்தை அடக்கவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லாமல் செய்து காட்டியவர். கோடீஸ்வரர் வீட்டு, குபேரன் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட நமக்காக இந்த நாட்டிலே அனைத்தையும் அனுபவித்தவர், சிறை கொடுமைகளை அனுபவித்தவர். அவரை பார்த்து ஒரு நாய், வெறிநாய் குலைத்திருக்கிறான். அந்த வெறிநாய் குலைத்தவனுடைய பெயரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பேட்டி கொடுக்கிறானாம், ஐயாவினுடைய பர்சனல் வாழ்க்கையை பேசுவானா, அவர் இப்படியா, அவர் அப்படியான்றான். வைக்கத்தை பற்றி பேசியிருக்கிறது அந்த மடையன். மடையா, உனக்கு தெரியுமாடா? வைக்கம் தெருவிலே நடக்கக்கூடாது என்ற பொழுது, யாரும் போகக்கூடாது என்பது போது எதிர்த்து குரல் கொடுத்தவர் இவன். சொல்றான், பேட்டியில் உட்காந்து ஸ்டைலாக அப்படியே மைக்கு முன்னாடி சிரிச்சிட்டா போதுமா? மூஞ்சி அப்படியே கோமா வச்சுட்டா போதுமாடா? முட்டாள். ஐயாவை பார்த்தா பேசுகிறாய், அறிவு கட்டவனே. சீமான் ஒரு பயன், செருப்பு பயன், பாவி, சண்டால பாவி, கேவலமானவன், இழிவானவன் என்று சொல்வதற்கு காரணம், டேய், அந்த போர்க்களத்தின் தலைவனாக தந்தை பெரியாரை உத்தமர் காந்தியடிகளே அனுப்புகிறார். புரியுதா? போய் இறங்குறாரு. பார்த்துக்கடா எங்க ஐயா எப்படிப்பட்டவர்னு. முட்டாளே, சீமான் என்ற மடையனே, மூளைக்கட்ட முண்டமே. அவர் ஐயா நினைச்சதை செஞ்சு காட்டினாங்க தெரியுமா? நீலாம் யாரா? நீலாம் செருப்புல இருக்கிற தூசிடா. நீ தூசி கூட கிடையாது, அதுக்கு ஒற்ற கழிவு நீ. வணக்கம். திராவிட ஆபரேஷன் 5 கொஞ்ச நாட்களாக தமிழகத்தில், தமிழ்நாட்டில், திராவிட திருநாட்டில் திராவிடத்தை தாக்கிட வேண்டும், திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை அழித்திட வேண்டும், திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வடிவமாக இருக்கின்ற சமுதாய சீர்திருத்த அரசியல் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையை குறைக்க வேண்டும், மக்களை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் கருதி கொண்டு, என்றெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை, பித்தலாட்டங்களை, அநியாயங்களை, கேவலமான காரியங்களை பாஜக என்கின்ற பாசிசம், RSS சக்தி செய்து கொண்டிருக்கிறது. அது மிக தெளிவாக தெரிகிறது. அதை எதிர்த்து நிற்கின்ற வல்லமை, அறிவாயுதத்தோடு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மூவரின் பெருவடிவமாக திராவிட மாடல் அரசினுடைய தலைவராக நமது ஆரியர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக இருந்து அவர்களின் பணிகளை முறியடித்து விரட்டி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கேவலமான ஒரு பூச்சி, ஒரு பெருச்சாலி, இன்னும் கூட கேட்க வேண்டும் என்றால் தெருநாய் கூட அல்ல, வெறிநாய். காசு போட்டால் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற, கூலிக்கு மாரடிக்கின்ற ஒருவன். நாடகத்தில் நடிப்பது போல சினிமா துறையிலே இருந்து பல பேரின் வாழ்வை அழித்தவன், பல பெண்களை கேவலமாக இழிவாக நடத்தியவன். எல்லா வகையிலுமே கொஞ்சம் கூட தகுதியோ தராதரமோ இல்லாமல் பேசுகிறோம் என்கின்ற அந்த ஸ்டைலில், அந்த பாணியில் பெரிய அறிவாளி போல.
இவனுக்கு என்ன தெரியும்? எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால், தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் என்பது மட்டுமல்ல, அவருடைய கடவுள் எதிர்ப்பு, கடவுள் என்பதை எதிர்த்ததற்கு காரணம், கடவுள் இல்லை என்று அவர் சொன்னதற்கு காரணம், கோடிக்கணக்கான என் மக்கள், லட்சக்கணக்கான பேர் எல்லா வகையிலேயும் பரிதவிக்கிறார்களே, படிக்கக்கூடாதா? அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடாதா? இவர் அவரை தொடக்கூடாதா? தொட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம், நடக்கக்கூடாது, வரக்கூடாது என்றெல்லாம் இந்த மண்ணிலே இருக்கின்ற அந்த கொடுமையை தட்டி கேட்க நீ ஏன் வரவில்லை? உன்னையே நம்பி இருக்கின்ற அந்த சமூகத்திற்கான பலன்களை செய்வதற்கு நீ எங்கே போய் ஒளிந்தாய்? பிறகு இதற்கெல்லாம் வராத நீ எதற்காக வேண்டும்? நீ வேண்டாம், நீ இல்லை என்று கடவுளை இந்த சமூகத்தினுடைய பார்வையிலே கேள்வி கேட்டு எதிர்த்து விரட்டியவர்தான் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட பெரியார். நான் என் கருத்தை சொன்னேன், அதை நான் கட்டாயப்படுத்தவில்லை. உன் அறிவுக்கு ஏற்ற, உன் சிந்தனைக்கு ஏற்றபடி நீ எடுத்துக்கொள். ஆனால் அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம், நாம் சமமாக வாழ வேண்டும். பிறப்பால் பேதம், பிறப்பால் இழிவு, பழி என்பதெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் உருவாக்கிய கூட்டம் ஆதிக்க கூட்டம், நம்மை அடிமையாக்க நினைக்கின்ற கூட்டம். அந்த கூட்டத்தின் ஆட்டத்தை அடக்கவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லாமல் செய்து காட்டியவர். கோடீஸ்வரர் வீட்டு, குபேரன் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட நமக்காக இந்த நாட்டிலே அனைத்தையும் அனுபவித்தவர், சிறை கொடுமைகளை அனுபவித்தவர், எதையும் எதிர்த்து நின்றவர். கல்லால் தாக்கப்பட்டார். இன்னும் கூட அவர் யாருக்காக பாடுபட்டாரோ அவர்களாலேயே அவர் இழிவாக பழி சொல் கூறி பேசப்பட்டார். எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இந்த சமூகம் சரியாக இருக்க வேண்டும், மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக செய்து கொண்டிருந்த அந்த உத்தம தலைவனை, அந்த மகத்தான தலைவனை, தலைவர்களுக்கெல்லாம் தலைவரை, அவரை பார்த்து ஒரு நாய், வெறி நாய் குலைத்திருக்கிறான். அந்த வெறிநாய் குலைத்தவனுடைய பெயரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பேட்டி கொடுக்கிறானாம், ஐயாவினுடைய பர்சனல் வாழ்க்கையை பேசுவானாம். அவர் இப்படியா, அவர் அப்படியான்றாம். வைக்கத்தை பற்றி பேசியிருக்கிறது அந்த மடையன். மடையா, உனக்கு தெரியுமாடா, வைக்கம் தெருவிலே நடக்கக்கூடாது என்ற பொழுது, யாரும் போகக்கூடாது என்பது போது எதிர்த்து குரல் கொடுத்தவர் இவன். சொல்றான், பேட்டியில் உட்காந்து ஸ்டைலாக அப்படியே மைக்கு முன்னாடி சிரிச்சிட்ட போதுமா, மூஞ்சி அப்படியே கோபம் வச்சுட்ட போதுமாடா, முட்டாள். ஐயாவை பார்த்தா பேசுகிறாய், அறிவு கட்டவனே. ஐயாவை பார்த்து இவன் சொல்றான் பாருங்க, இவன் கேள்வி கேட்கிறான். இந்த சீமான் ஒரு பையன், செருப்பு பையன், அவ கேட்குறான், 1000 பேர் போராட்டம் பண்ணாங்க, அதில் இவர் ஒருத்தர்னு சாதாரணமாக்குறான் பாருங்க. இதுதான் அந்த பாவி, சண்டாள பாவி, கேவலமானவன், இழிவானவன் என்று சொல்வதற்கு காரணம். டேய், அந்த போர்க்களத்தின் தலைவனாக தந்தை பெரியாரை உத்தமர் காந்தியடிகளை அனுப்புகிறார். புரியுத? போய் இறங்குறாரு. பார்த்துக்கடா எங்க ஐயா எப்படிப்பட்டவர்னு. முட்டாளே, சீமான் என்ற மடையனே, மூளைக்கட்ட முண்டமே, தெரிந்து கொள்ளடா. பத்திரிகையாளர் மத்தியில் உட்கார்ந்துக்கிட்டு பெரியாரியா பேசுற, ஐயாவை பேசுகிறாய் என்றால் உன்னை என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. உன்னை இங்கே கேவலமாக அனுப்பி வைத்திருக்கிற அந்த கூட்டம் எதுக்காக உன்னை அனுப்பி வச்சிருக்குன்னு கடைசியாக சொல்றேன். இப்ப ஐயாவை பேசுங்க. போய் இறங்குகிறார். இறங்குகிற நேரத்தில், வைக்கத்திற்கு கேரளத்தில் இறங்குகிற நேரத்தில் சமஸ்தானத்திலிருந்து ஓடி வந்து அழைக்கிறார்கள் அதிகாரிகள். வாங்க, உங்களுக்காக அரண்மனை காத்திருக்கிறது என்ற பொழுது, நோ, என் வீட்டிலே வந்தவர்களாக நீங்க இருக்கலாம், போனவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன், போர்க்களத்தை நோக்கி போகிறேன் என்று போராட்டத்திற்கு அழைக்க வந்திருக்கின்ற அத்துணை பேரோடும் கலந்து போன மாவீரன்டா தலைவர் எங்க ஐயா தந்தை பெரியாரு. பணக்காரன், கோடீஸ்வரன், மாளிகை என்று ஓடிவிட்டாரா? உன்ன மாதிரி கேவலமான செயல்களில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் அவரை பார்க்க சரியாக தெரியலடா முண்டோ. மக்களுக்கு தெரியும் அவர் போர்க்களத்திற்கு போனார். அவரையே சாகடிக்க வேண்டும் என்று உன்னை இன்றைக்கு அனுப்பியிருக்கிற ஒரு கூட்டம் அன்றைக்கு செய்த அந்த காரியங்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஏதோ செய்து பார்த்தானுங்களே. செய்து பார்த்த நேரத்தில் கூட தந்தை பெரியாரிடம் சொன்னார்கள், உங்களையே, உங்கள் உயிரை பறிக்க யாகம் நடத்துகிறார்கள் என்றால் நடத்திவிட்டு போகட்டும்,
அது என்ன என்று எனக்கும் தெரியும்னாரு. எப்படி தந்தை பெரியார் அவர்கள் எதையும் சந்திக்க தயாராக இருந்தார். அந்த வீரத்தை பாடுறா. அடிச்சு ஒண்டைச்சு தூக்கினாரு. அப்புறம் அவன் செத்து போனான். செத்து போனவொடனே பெரியாரையே ஐயா வந்து பெரிய சாமியார் நினைச்சின்னு உழுது கும்பிட ஆரம்பிச்சானுங்க. பெரியார் சிரித்து கொண்டார். அதுதான்டா மனிதன், அதுதான் நிலைப்பாடு என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த மகாராணி அந்த சமஸ்தானத்தின் மூலமாக நடக்க உத்தரவு வாங்கி கொடுத்த பெரியாரை பார்த்து 2 வார்த்தையில பேசியிருக்கிற இந்த முட்டாளை, இந்த முண்டத்தை நம்ம எங்க போய் சேர்க்கறது? பாவிப்பய அதை பேசுறான். ஐயாவினுடைய இதை பற்றி, அன்னையாரை பற்றி எல்லாம் பேசுறான். ஏண்டா ஐயா என்ன சொன்னாரு? இது சாதாரணமான இந்த வழக்கமாக நடைபெறுகிற திருமணம் இல்லை, இது பதிவு திருமணம், பாதுகாப்பிற்கான திருமணம். இந்த திருமணம் யாரையும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அல்ல, அவர்கள் விருப்பப்படி. இந்த இயக்கம் என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கு தன்னை முழுவதும் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற அந்த தாய், அந்த அன்னையே இந்த திருமணத்திற்கு அவர்கள் திருமணத்தை ஏற்கிறார்கள். பிறகு நடக்குது ஒன்று தெரியுமா உனக்கு? அவர் ஐயா நினைச்சதை செஞ்சு காட்டினாங்க தெரியுமா? நீலாம் யாரா? நீலாம் செருப்புல இருக்கிற தூசிடா. நீ தூசி கூட கிடையாது, அதில் இருக்க ஒற்ற கழிவு நீர், பாவி பயில. அன்னை தொண்டரச்சம்மல் என்று திராவிட தலைவர் ஐயா, தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களால் சொல்லப்படுகிற தொண்டரை செம்மல்டா. அவங்க ராமலீலா நடத்திக்கிட்டு இருக்கிறான் வடநாட்டில். ஏன் ராவணலீலா நடத்தக்கூடாது என்று பொறுப்பு ஐயா மறைந்தவுடன் பொறுப்பேற்றவுடன் ராவண லீலாவை நடத்தி காட்டினாங்க. ராமனுக்கு நின்னா நாங்கள் ராவனுக்கு நிற்கிறோம் என்று சொன்ன வீராங்கனை, திராவிட வீராங்கனை தெரியுமா? எமர்ஜென்சி வந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட பெரியார் என்று இனி எழுதக்கூடாது, ஈவேரா என்று எழுதுங்கள் என்று அரசின் மூலமாக அவனுங்க சொன்ன நேரத்தில் எங்களுடைய ஐயா ஆரம்பித்த பேப்பரா இது. உடல்நிலை சரியில்லாமல் படுத்த பொழுதும் அவரிடம் சொல்ல பொழுது போர்வையை தூக்கி எறிந்து விட்டு வேகமாக துள்ளி எழுந்து எவனுக்கு சொல்லுகிற அந்த உரிமை இருக்கிறது? அவருடைய பெயரை போடாமல் எதுவும் கிடையாது. தந்தை பெரியார் என்றே பெரியார் என்று தான் எழுதுவோம் என்று அவருடைய பெயரை பெரியார் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். இது மகளிர் மாநாட்டிலே ஐயாவுக்கு கொடுத்த பேர்ரா. முட்டாள். மகளிரை பற்றி ஐயா பேசிட்டாங்க போயிட்டாங்கன்னு கேவலமா இழிவா பேசினிய. மகளிர் மாநாடு கூடி ஐயாவை பெரியாருன்னு பட்டம் கொடுத்தாங்க தெரியும்ல. ஏன் கிரிமினலா இருக்க? தெரிஞ்சுக்கிட்டே மறைக்கிற, நடிக்கிற, அப்படியே பெருசா குதிக்கிறிய. ஒன்னு தெரிஞ்சுக்க சீமான், தந்தை பெரியார் என்ற மகத்தான ஒரு மாபெரும் தலைவன், தன்னையே முழுவதும் நமக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த மகத்தான தலைவன். இந்த மண்ணிலே பேரறிஞர் அண்ணாவை போல, முத்தமிழறிஞர் கலைஞரை போல மிக பெரும் அறிவாளர்களை, எழுத்தாளர்களை, சிந்தனையாளர்களை உருவாக்கி சமூகத்திற்கான பாதுகாப்பு படைக்கலனையே ஏற்படுத்தி தந்த தந்தை பெரியார். இன்றைக்கும் அவருடைய பெயர் வாழ்கிறது. இன்றைக்கும் அவருடைய பெயரை எடுத்து உச்சரித்து அந்த கொள்கையின் வழிப்படியாக சமூக நீதி ஆட்சியை தான் திராவிட மாடல் ஆட்சின்னு எங்க தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் நடத்துகிறார்கள். இன்னும் கூட ஒன்று தெரிஞ்சுக்கடா, நீ எல்லாம் இனிமே பெரியார் பேரை கூட சொல்லக்கூடாது. உன்னை எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்தணும் சொல்றேன். உனக்கு குறிச்சு வச்சுக்க முண்டம். ஆளப்பாரு, பெரியாரை பாரு, பாவி பயில நாசமா போடா அப்படின்னு சாபம் கொடுக்கறதுக்கு நான் எவனு? இவன் கிடையாது, பக்திமான் கிடையாது. சாபம் கொடுத்ததுக்கு இன்னும் அந்த பக்திமானா இருந்தா இன்னும் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? எங்க ஆளுங்க இருக்காங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட தந்தை பெரியார் தாண்டா எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்றவங்க இருக்காங்க. தந்தை பெரியாரால் படித்தவர்கள், பெரியாரால் வாழ்கிறவர்கள். பெரியார் தாண்டா எல்லாத்தையும் செஞ்சாரு. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும்னு 1929 போட்ட தீர்மானத்தை 1989 முத்தமிழறிஞர் கலைஞர் செய்து காட்டினார் தெரியும்ல. தந்தை பெரியாரினுடைய ஒவ்வொரு முயற்சி என்பது கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், மகளிர் கல்வி எல்லா வகையிலையும் எல்லோரும் முன்னேறுங்கள் வாருங்கள் என்று இந்த மண்ணிலே அழைத்த அந்த மகத்தான தலைவரை பார்த்து இந்த நாய் உட்காந்துக்கிட்டு கொலைக்குது மைக்கு முன்னால. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சட்டை போட முடியுமாடா? நீ செருப்பு போட முடியுமாடா? துண்ட தோல்ல போட முடியுமாடா? கருமாந்தரம் பிடிச்ச ஏழவே. இந்நேரம் உனக்கு நம்மளே இந்த பக்தியில நம்பிக்கை இருக்கிற எங்க தொண்டர்கள் இருக்காங்க. எங்க தொண்டர்கள் என்றால் தமிழர்கள், திராவிட தமிழர்கள். திராவிடம்னா என்னன்னு தெரியுமாடா? அதான்டா உடல். திராவிட மரபு இது தெரியுதா? மரபு இனம். தமிழ் நம்ம உயிர், அதான் மொழி, தமிழ் இனம். புரியுதா? மரபும் உயிரும் மெய்யும் புரியுதா உனக்கு? அது முதல்ல தெரிஞ்சுக்க முட்டாள். இப்போ பர்மாக்காரன் எப்படி இருக்கிறான்?
ஐரோப்பியன் எப்படி இருக்கலாம், சைனாக்காரன் எப்படி இருக்கலாம், எல்லாரும் ஆப்பிரிக்கன் எப்படி இருக்கான், எல்லாம் மனிதர்கள் தான். ஆனால் மண்ணின் விளைச்சலிலே மாறுபட்ட உருவமைப்புகள், மாறுபட்ட அளவிலே இருந்தாலும் மனிதர்கள் என்று சொல்வது எப்படி? அதுதான் ஜீன், அதுதான் இந்த உருவம், அதுதான் இந்த உயிர். நாம் நம்மை பார்க்கின்ற பொழுது நாமெல்லாம் இந்த மண்ணின் விளைச்சலிலே திராவிடர்கள், திராவிட மரபினத்தைச் சேர்ந்தவர்கள் தான். நம்ம செத்துட்டோம்னா உடனே கண்டுபிடிக்க முடியாது, எங்கேயும் போய் தமிழர்னு சொல்ல முடியாது. திராவிட எலும்பு, திராவிடர்கள், திராவிட எலும்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உயிராக இருப்பது மொழி, நம் தமிழ். அந்த உயிர் நமக்கு தமிழ் இனம் என்று அடையாளம் காட்டுகிறது. திராவிட மரபினமும் தமிழ் இனமும் சேர்ந்த அந்த நிலையிலே தான் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகம், திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தின் முழு வடிவமாக தாற்பயத்தை உருவாக்கி கொடுத்தவர் தான் தந்தை பெரியார். நாமெல்லாம் திராவிடர்கள் எல்லாம் அடிமைகள், இவர்களெல்லாம் சூத்திரர்கள் என்று சொல்லி தூக்கி எறிந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடித்து வைத்த ஐயா பெரியாரை பார்த்து, ஆகவே தான் நாம தெளிவாக இங்கே குறிப்பிடுவது என்பது, தந்தை பெரியார் அவர்கள் அம்மையார் அன்னையாரை பற்றியும் தொண்டரச்சம்மல் அவர்கள் மணியம்மையாரை பற்றியும் இவன் கேவலமாக பேசுனது, இழிவாக பேசுனதெல்லாம் நல்லது கிடையாது. இவனை எதுக்காக அனுப்பியிருக்காங்க தெரியுமா? அதுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன். அது ஒன்றும் இல்லை, இவனை பேச விடுவாங்க. கோட்சே கும்பல்ல நம்ம இளைஞரணி, மானமிகு இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி சொன்னாப்புல தெரியுமா? அதுதான் ஞாபகம் வருது. கோட்சே பேரன்களே, பெரியாரின் பேரன்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சந்திக்கன்னு சொன்னார்ல, அதான்டா உதயா, தெரிஞ்சுக்கடா முட்டாள் சீமான் என்ற மடையா. கோட்சே பேரன்களால் நீ அனுப்பி வைக்கப்பட்டவன். அவர்கள் எதையும் செய்வாங்க தெரியுமா? உன்னை பேச விட்டுட்டு அவர்களே உனக்கு தொல்லை கொடுத்து அந்த தொல்லையை நாங்கள் கொடுத்ததாக சொல்லி கலவரத்தை கிளப்புவார்கள். எச்சரிக்கையா இரு, ஜாக்கிரதையா இரு. உன்னை அவனே பார்த்துக்கிட்டு எங்க மேல பழி போறதுக்காக செய்வான். அதனால் நீ தான் கவனமா இருக்கணும். உன் காசு, கூலிக்கு காசு வாங்குறீல, அவன் செருப்பை தூக்கி நக்கிக்கிட்டு இருக்கிற முட்டாள். கோட்சே பேரன்கள் கூட்டத்தோட சேர்ந்தவனாக இருக்கிற நீ முதல்ல மனுஷனாக வர்றதுக்கு பாரு. ஒன்னாலலாம் இனிமேல் மனிதனாக வர முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால எங்கேயாவது போய் ஒழிஞ்சி எங்கேயாவது நாசமா போ என்று நாம் சொல்லுவதற்கு கூட இன்றைக்கு இயக்க ரீதியாக பதிலாக நாம் சொல்ல விரும்புவது, இந்த மண்ணிலே நீ எங்கு எப்படி வேணாலும் கத்திக்கிட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஐயாவை பற்றியோ எங்கள் தலைவர்களை பற்றியோ நீ பேசுகின்ற பொழுது அந்த பேச்சிலே கூட பொய்யும் பித்தலாட்டமும் புனை சுரட்டும் அதிகபடி சேர்த்து வைத்து கதை சொல்லுகிறத முதல்ல நிறுத்து. நல்லது கிடையாது, எச்சரிக்கை செய்கிறேன். வேண்டாம் வேண்டாம், விட்டுட்டு உன் வேலையை பார்க்க ஓடிப்போ. திராவிட இயக்கத்திடம் மோதாதே.